பரமேஸ்வரா, என்னோட வீராவோட உயிரை காப்பாத்துங்க. அவனுக்கு திரும்பவும் உயிர் பிச்சை கொடுங்க. இது ஒரு விசித்திரமான பூஜனை, எனக்கு தெரியும். ஒரு இச்சாதாரி நாகினி கழுகோட உயிரை காப்பாத்துறதுக்காக போராடுறது அபூர்வம். கழுக காதலிக்கிறதே அபூர்வம் தான். ஆனா இது முத தடவை இல்ல. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு தடவை வானத்துல பறக்கிற ஒரு பறவை தண்ணீர்ல வாழ்ற மீனை காதலிச்சுது. அதே மாதிரி சூரிய தேவன் ஒரு நிழலை காதலிக்கலையா? ஏன் நீங்களே ஒரு கடவுளா இருந்து உங்க பக்தைய காதலிக்கலையா? அப்ப ஒரு இச்சாதாரி நாகினி கழுகு காதலிக்க கூடாதா என்ன? பல யுகங்களா தொடர்ற வெறுப்பு இந்த காதலால நட்பா மாறக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா. உமாதேவிக்கு உங்க பாதி உடம்ப கொடுத்து அர்த்தநாரீஸ்வர ஆனீங்கல்ல, என்னோட கணவனை காப்பாத்துறதுக்கு மட்டும் ஏன் மனசு இறங்க மாட்டேங்கிறீங்க? பதில் சொல்லுங்க. வீராவை ஏன் பொழைக்க வைக்க மாட்டீங்க? என் வீராவுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. அத நீங்க செஞ்சுதான் ஆகணும். இனி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாமே நீங்க தான். சிவன் தான் ஆதி, சிவன் தான் அந்தம். எல்லா பிரச்சனையும் அழிக்கிறவர் நீங்க. காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் நீங்க. இன்னைக்கு நான் பரம்பொருளான உங்ககிட்ட என் வீராவுக்காக உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கேன். என் கணவனை எப்படியாவது காப்பாத்துங்க. அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு வரம் கொடுக்கிற வரைக்கும் என்னோட ஆட்டத்தை நிறுத்த போறது கிடையாது. வீரன், வீரா, வீரா, உனக்கு என்ன பண்ணுது? வீரா, 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 எழுந்துரு. வீரா, வீரா, கதவை மூடுங்க சீக்கிரம். அண்ணா, கபாலீஸ்வரா, கலியுகத்துல எங்களை திரும்பவும் பிறக்க வச்சது நீங்க தானே. இந்த தடவை கதை மாறப்போகுதுன்னு சொன்னதும் நீங்க தானே. வரலாறும் மாறப்போகுதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சு மகாதேவா. என் காதல் கதை மாறிடுச்சு. ஆனா என் காதலனோட நான் முழுசா வாழணும். என் கணவனோட நான் வாழணும் மகாதேவா. இதுதான் என்னோட வேண்டுதல். நான் என் காதல் கணவனோட நீண்ட நாள் வாழணும் மகாதேவா. திருநீல கண்டா, இது என்னோட வேண்டுகோள். நீங்க எனக்கு வரம் கொடுங்க. வீராவுக்கு உயிர் கொடுங்க.